இந்த உலகத்திலே பொறுப்புகள் சாட்டப்படுகின்ற பொழுது யாருக்காவது ஒரு பொறுப்பு கிடைக்கின்றதா? ஒரு இடத்துல ஒருவர் பொறுப்பாளராக இருக்கிறாரா? குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்திற்கு தலைவனாக இருக்கலாம், பள்ளிவாசனுடைய நம்பிக்கையாளர் சபையாக இருக்கலாம், அல்லது இன்னொரு பாடசாலையில இன்னொரு சமூக அங்கங்களில தனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கின்றதா? அப்படியான பொறுப்பாளர்கள், அது ஆட்சி அதிகாரம் முதல் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் வரை எந்த ஒரு பொறுப்பு கிடைத்தாலும் கூட அவர்களை பற்றி, பொறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது அவர்களும் என்ன செய்வார்கள்? இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை செய்வார்கள். وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள், இன்று வரைக்கும் அவர்களது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாய், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்திலும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினூடாக மிகச்சிறந்த உம்மத் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வது இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சமூக அங்கத்தவர்கள் என்ற வகையிலே, ஒரு சமுதாயத்திலே வாழுகின்றவர்கள் என்ற வகையிலே நாங்கள் சிறந்த மக்களாக, மிக முன்னுதாரணம் மிக்கவர்களாக, இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம், அதுக்கு ஆசைப்படுகின்றோம். அவ்வாறு வாழுவதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாகவும் கூட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி நல்லவர்களாக மிகச் சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமோ அதே போன்ற ஒரு சமூகமும் சிறந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு மிகச்சிறந்த சிறப்புகளை சுமந்த ஒரு சிறப்பான ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்துக்கு ஏனைய சமூகங்கள் கூட அந்த சமூகத்தை பார்த்து, அதாவது இந்த சமூகத்தினுடைய நிலையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பிலே, அல்லது அந்த சமுதாயத்தினுடைய நிலையை பார்த்து மற்றவர்களும் நாங்களும் அப்படி வர வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய அமைப்பிலே நாங்கள் சமூகம் என்ற வகையிலே மிகச் சிறந்தவர்களாக, ஒரு மிக முன்னுதாரணம் மிக்கவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஆம், சமூகங்களிலே, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட சமூகங்கள் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு சமூகமாக, மிகச்சிறந்த ஒரு உம்மத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய எங்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் மிகச்சிறந்த உம்மத்து, நாங்கள் சிறப்புக்குரியவர்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஒருவராக நாங்கள் இருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு மிக இலகுவாக, மிக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த சிறப்பு எங்களுக்கு வந்துவிடாது. அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறிவிட முடியாது. மாற்றமாக உண்மையிலேயே அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக, அந்த சிறந்த சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களிடம் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்புகளை பற்றி அல் குர்ஆன் எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து, நாங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒரு அங்கத்தவர் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கின்றோம்? மாற்று சமுதாயங்களை பார்த்து, மாற்று மதத்தவர்களை பார்த்து, அவர்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து, அது தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியாக இருக்கலாம், அரசியல் ரீதியான வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது இன்னொரு கல்வி ரீதியான வளர்ச்சிகளாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் என்ன செய்கின்றோம்? அவர்களை பார்த்து பிரமித்து போயிருக்கின்றோம், அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து சகிக்க முடியாமல் இருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, முஸ்லிம் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நாங்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பக்கூடிய நாங்கள், அந்த அல்லாஹ்வுக்காக எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நாங்கள், மறுமையுடைய வெற்றி, மறுமையிலே சுவனம் செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாங்கள், உண்மையிலேயே அந்த சிறப்புக்குரிய சமுதாயமாக நாங்கள் வாழுகின்றோமா என்ற அந்த கேள்வியை நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரானை புரட்டி பாருங்கள். சூரத்து ஆல இம்ரானில் அல்லாஹ் தஆலா அதாவது 110வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது மிக தெளிவாக எங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றான். என்ன சொல்கின்றான் பாருங்கள். குந்தும் ஹைர உம்மா, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட சமூகங்களில் எல்லாம் நீங்கள் தான் சிறப்பான சமூகமாக இருக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருடைய வாக்குறுதி இது? யார் சொல்றது? எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு மேலால் இருந்து கொண்டு அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய பேச்சு பொய்யான பேச்சு கிடையாது. அவனுடைய வஹி அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் சிறந்த ஒரு உம்மத்தாக இருக்கிறீர்கள், நீங்கள் மிகச் சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த சிறப்பு சும்மா வந்துடாது. அந்த சிறப்புக்குரியவர்களாக நீங்கள் அதாவது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறிடாது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், நானும் ஒரு முஸ்லிம் பெயர் வைத்திருக்கின்றேன், எனக்கு முஸ்லிம் ஐடென்டிட்டி இருக்கின்றது என்பதற்காக சிறந்தவர்களாக மாறிவிட முடியாது. அந்த சிறப்பு வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் சிறப்பான சமுதாயமாக மாறியதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், அதே நேரம் நீங்கள் தீமையையும் தடுக்கிறீர்கள். நன்மையான காரியங்களை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமையான காரியங்களை தடுக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? ஈமான் கொள்கிறீர்கள். அப்ப அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டு நம்ப வேண்டிய அமைப்பிலே நம்பி நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு ஏவி தீமையான காரியங்களை மற்றவர்களிடம் தடுக்கின்ற இந்த பணியை செய்கின்ற போதுதான் அன்புக்குரியவர்களே நாங்கள் மிகச்சிறந்த ஒரு உம்மத்தாக முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ப நாங்க ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய நிலையை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். நாங்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த உம்மத் என்று சொல்வதற்கு அருகதை உடையவர்களா? எங்களுக்கு உண்மையிலேயே அந்த தகுதி இருக்கின்றதா? நாங்கள் நன்மையை மற்ற மக்களுக்கு ஏவுகின்றோமா? நாங்கள் எங்களுக்கு கண் முன்னாலே நடக்கக்கூடிய தீமைகளை நாங்கள் தடுக்கின்றோமா என்ற கேள்வியை நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நன்மையை ஏவுகின்றது, தீமையை தடுக்கின்ற இந்த விஷயம் சர்வ சாதாரணமாக எங்களை சிறப்புக்குரிய உம்மத் என்று ஆகுவதற்கான ஒரு பண்பாக மாத்திரம் நினைக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே பேசுகின்றான். அதே சூரத்து ஆல இம்ரானுடைய 114ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது ஏவலாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான்? வல் தகுன் மின்கும் உம்மா, அதாவது உங்களிலே ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கட்டும். உங்களிலே ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கட்டும். எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? அவர்கள் இருந்து கொண்டே இருக்கட்டும். வயஅமுரூன யதுஊன இலல் கைர், நலவின்பால் ஏவக்கூடிய ஒரு சமுதாயம், நலவின்பால் நல்லதை கொண்டு ஏவக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கட்டும். அதே நேரம் வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை அவர்கள் ஏவ வேண்டும். அதே நேரம் வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை அவர்கள் தடுக்க வேண்டும். அவர்கள்தான், அப்படிப்பட்டவர்கள்தான் நல்லவற்றை மக்களுக்கு எடுத்து சொல்லி நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு ஏவி தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய இருக்கிறார்களே, அவர்கள்தான் உலாஇக உமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று எல்லாம் அல்லாஹ் தஆலா அதே அத்தியாயத்தினுடைய 114ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களை சிறந்த உம்மத் என்று ஆக்கிக் கொள்வதற்கான மிகப்பெரிய மிக முக்கியமான பண்பே, மிக முக்கியமான தகுதியே நன்மையை தீமையை தடுப்பது என்ற இந்த விஷயம் இருப்பதோடு மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, என்னையும் உங்களையும் வெற்றியாளர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிகச் சிறந்த மக்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி, அல்லாஹ் தஆலா வெற்றியாளன் என்று சொல்லிவிட்டால் இந்த உலகத்தோடு சுருங்குவது கிடையாது, இந்த உலகத்தினுடைய வெற்றிகளோடு சுருங்குவது கிடையாது. இன்றைக்கு நாங்கள் வெற்றி என்று தீர்மானிப்பது இந்த உலகத்திலே, அதாவது ஒவ்வொருவருடைய அடைவுகளை வைத்து, ஒவ்வொருவருடைய அந்த பொருளாதார ரீதியாக இன்னொரு ரீதியாக ஒருவர் ஒரு நல்ல நிலைக்கு ஆகிட்டார் என்று சொன்னால் அதை வைத்து நாங்கள் வெற்றி என்று கருதி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே வெற்றி என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? இந்த உலகத்தினுடைய வெற்றியோடு மாத்திரம் சுருங்கியது அல்ல, நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய
ஒரு வெற்றியை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது, நன்மையான காரியங்களை மக்களுக்கு சொல்லுவது என்பது, தீமையை விட்டு தடுப்பது என்பது எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பு, மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உங்களிலே இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா ஏவலாக இங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, சூரத்து தௌபாவை புரட்டி பாருங்கள். சூரத்து தௌபாவுடைய 71ஆம் வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மூமின்களுடைய, மூமினான ஆண்கள் பெண்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாக இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கின்றான் பாருங்கள். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது, வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பஅதுஹும் அவுலியாஉ பஅத், இவர்கள் ஒவ்வொருக்கொருவர், ஆண்கள் உண்மையான மூமின்கள், அவர்கள் ஆண்கள் ஒவ்வொருக்கொருவர் அதாவது நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அப்படி ஒருவருக்கொருவர் நேசராக இருப்பதோடு மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் யஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை கொண்டு ஏவுவார்கள், நன்மையான காரியங்களை சொல்லுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், அதே நேரம் தீமையையும் தடுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப மூமினான ஆண்களாக இருந்தாலும், ஆண்களுக்கு மாத்திரமல்ல இந்த பணி, ஆண்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு பணி அல்ல, பெண்களாக இருந்தாலும் கூட தங்களுக்குள்ளே அதாவது ஏதாவது நன்மையான காரியங்களை காணுகின்ற பொழுது, தாங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை மற்ற பெண்களுக்கு எடுத்து சொல்வது, மற்ற தீமையான காரியங்களை பார்க்கின்ற பொழுது, தீமையான பாவமான காரியங்களை காண்கின்ற பொழுது அவற்றை தடுத்து நிறுத்துவது, அவற்றை தடுப்பது ஒரு பெண்ணின் மீதும், ஒரு மூமினான பெண்ணின் மீதும் கடமை என்பதனை அல்லாஹ் தஆலா இங்கே எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் தாண்டி, இதெல்லாம் ஒரு தனி மனித அழகுக்குள்ளே, ஒரு தனி மனிதன் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா பேசிவிட்டு, இதை தாண்டி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இந்த உலகத்திலே பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே பொறுப்புகள் சாட்டப்படுகின்ற பொழுது, யாருக்காவது ஒரு பொறுப்பு கிடைக்கின்றதா? ஒரு இடத்திலே ஒருவர் பொறுப்பாளராக இருக்கிறாரா? குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்திற்கு தலைவனாக இருக்கலாம், பள்ளிவாசலுடைய நம்பிக்கையான சபையாக இருக்கலாம், அல்லது இன்னொரு பாடசாலையில, இன்னொரு சமூக அங்கங்களிலே தனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கின்றதா? அப்படியான பொறுப்பாளர்கள், அது ஆட்சி அதிகாரம் முதல் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் வரை, எந்த ஒரு பொறுப்பு கிடைத்தாலும் கூட அவர்களை பற்றி, பொறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது, அவர்களும் என்ன செய்வார்கள்? இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை செய்வார்கள். அவர்கள் செய்தாக வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜுடைய 41ஆம் வசனத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமுஸ் ஸலா, அதாவது இந்த உலகத்திலே ஏதாவது பொறுப்புகள் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது தொழுகை நிலைநாட்டுவார்கள். பொறுப்புதாரி தொழுகை இல்லை என்று சொன்னால் வேலை இல்லை, அவருக்கே தொழுகை இல்லை என்று சொன்னால் அவரால் என்ன செய்ய முடியாது? மற்ற மக்களுக்கு நன்மையை சொல்ல முடியாது, மற்ற மக்களுக்கு நன்மையை கொண்டு ஏவ முடியாது. அவர் பொறுப்புதாரிகள் இருந்தால் அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வஆத்துஸ் ஸகா, ஸகாத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் அவருடைய பொருளாதாரம் நான் சம்பாதித்தது, எனக்குரியது, நான் கஷ்டப்பட்டது என்று நினைக்காமல், இதிலே ஏழைகளுக்கு ஒரு பங்கை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான், அதை நான் சரியாக கொடுக்க வேண்டும் என்று சரியாக கணக்கு பார்த்து வருடா வருடம் கொடுத்து விடுவார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஅமரு பில் மஅரூஃப், அவர்கள் என்ன செய்வார்கள்? நன்மையை ஏவுவார்கள், நன்மையான காரியங்களை ஏவுவார்கள், மற்ற மக்களுக்கு நன்மையை எடுத்து சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வனஹவ் அனில் முன்கர், அதே நேரம் அவர்கள் தீமையான காரியங்களை விட்டும் மக்களை தடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், இப்படிப்பட்டவர்களுடைய நல்ல முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜுடைய 41ஆம் வசனத்தை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஏகப்பட்ட இடங்களிலே இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பண்பு என்பது ஒவ்வொரு மனிதனும் செய்தாக வேண்டும், ஒவ்வொருவரும் தனது சக்திக்குட்பட்ட வரைக்கும் செய்தாக வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக கவலையான ஒரு நிலைமை என்ன தெரியுமா? இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணி என்பது ஒரு சாராருக்கு மாத்திரம் உரித்தானது. மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்க அறிவுள்ளவர்கள், இவர்கள் மாத்திரம்தான் இதை செய்ய வேண்டும். நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் நன்மையான காரியங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை,
நாங்க தீமையான காரியம் எங்கட கண்ணுக்கு முன்னால நடந்தாலும் கூட நாங்க அதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது எங்கட பொறுப்பே இல்லை, இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படி என்று சொல்லி தீமையான காரியங்களை தடுப்பதை இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள், அதற்கு ஒரு பெயராக இது ஒரு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் செய்ய போய்த்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை என்று சொல்லி நன்மையான காரியங்களை ஏவுவதும் தீமையான காரியங்களை விட்டும் தடுப்பதையும் தங்களுக்கு கடமை இல்லை என்ற பாணியை நினைத்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதுவல்ல உண்மையான நிலைப்பாடு, இதுவல்ல நாங்கள் நினைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமானது என்பதை நாங்கள் விலைக்குள்ள கடைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதலும் கடைசியுமான ஹஜ்ஜிலே வைத்து அந்த அரஃபா பேருரையின் போது அந்த ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்துக்கு அவர்களுடைய 23 வருட தஅவா வரலாறு, அதாவது 13 வருடங்கள் மக்காவிலும் 10 வருடங்கள் மதீனாவிலும் என்று சொல்லி நபியாக அவர்கள் ஆக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய 23 வருட அந்த தஅவா வரலாற்றை ரத்தின சுருக்கமாக என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா பெருவழியிலே மக்கள் மன்றத்திலே சமர்ப்பித்ததற்கு பின்னால் அந்த 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள், அந்த அரபு தீபகற்பத்தில் இருந்த எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டதும் எல்லோரும் வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அந்த மக்களுக்கு முன்னால் இந்த 23 வருட தஅவா வரலாற்றை சுருக்கமாக சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சுமத்திய ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் கூட அதனை நீங்கள் என்ன செய்து விடுங்கள், எத்தி வைத்து விடுங்கள். நீங்கள் மாத்திரம் சுவர்க்கம் போக வேண்டும், நான் மாத்திரம் சரியாக இருக்க வேண்டும், நான் மாத்திரம் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், நான் மாத்திரம் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், நான் மாத்திரம் பாவமான பஞ்சமா பாதகங்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும், மிக பெரும்பாவங்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் என்று என்னை நான் மாத்திரம் சுத்தப்படுத்திக் கொள்ளாமல் நான் சுவர்க்கம் செல்வதோடு என்னோடு எனது குடும்பத்தினரை நான் அழைத்து செல்ல வேண்டும், எனது சமுதாயத்தை நான் அழைத்து செல்ல வேண்டும், எனது பக்கத்து வீட்டார்களை நான் அழைத்து செல்ல வேண்டும், எனது பக்கத்து வீட்டாருக்கு இந்த தஅவாவை நான் எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கடமை என் மீது இருக்கின்றது என்பதனை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அரஃபா பெருவழியிலே வைத்து மக்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பணி எங்கள் ஒவ்வொருவர் மீது சுமத்தப்பட்ட பணி. எனக்கு சுபஹத் தொழுகையுடைய பெருமை தெரிகின்றதா? எனக்கு சுபஹத் தொழுகையுடைய சிறப்பு தெரிகின்றதா? நான் சுபஹத் தொழுகையை அதாவது விடாமல் இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொன்னால் எனது குடும்பத்திலே தொழாமல் இருக்கக்கூடியவர்களை பற்றி நான் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்லிக்கட்டும், நான் வேற கபருக்கு போறது, அவங்க வேற கபருக்கு போறது, அவங்க போய் பதில் சொல்லிக் கொள்ளட்டும் என்று நான் இருந்தால் சரிப்பட்டு வராது. நான் சுபஹத் தொழுகிறேனா, எனக்கு சுபஹத் தொழுகையுடைய பெருமை தெரியுதா, அதனுடைய சிறப்பு தெரியுதா, அதை நான் சொல்லியாக வேண்டும். ஏன் நீங்க வாரதில்லை, ஏன் நீங்க பள்ளி பக்கம் வாரதில்லை, உங்களுக்கும் பள்ளிக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நீங்கள் வரலாம் தானே, தொழுகை ஐங்கால தொழுகை என்பது எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது, இதை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கும் எங்களுக்கும் காபிர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடுமே, எங்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடுமே என்ற இந்த நாங்கள் தெரிந்த செய்திகளையாவது, நான் தொழுகின்றேன் என்றால் எனக்கு அதனுடைய சிறப்பு தெரிஞ்சுதான் தொழுகிறேன், அப்ப நான் செய்கின்ற அந்த அமலை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு 7 வருஷம் போய்த்து மதரசா ஓதிட்டு வரணும் என்றது அல்ல, 7 வருஷம் போய்த்து மதரசால அரபு பாடங்களை படித்து விட்டு வர வேண்டும் என்பது அல்ல, அது நான் தெரிந்த ஒரு சின்ன விஷயத்தையாவது மற்ற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இந்த பாவமான காரியங்களை தடுக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கின்றது, பாவமான காரியங்களை தடுக்கக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கின்றது. அந்த விடயம் இன்றைக்கு சமூக மட்டத்திலே அதாவது எல்லோராலும் விடப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமுதாயத்திலே தகுதி வாய்ந்தவர்கள், சமுதாயத்திலே பொறுப்பு வாய்ந்தவர்கள், அவர்கள் கூட சில தீமைகளை காணுகின்ற பொழுது எங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை, இதுக்குள்ளெல்லாம் மூக்கு நுழைக்க போய்த்து, இதையெல்லாம் விசாரிக்க போய்த்து, இதையெல்லாம் நாங்க கேட்க போய்த்து, எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நாளைக்கு போலீஸ் கோடு கச்சேரி அது இதுன்னு சொல்லி நாங்கள் அலைய வேண்டி வருமே என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அதாவது தீமையான காரியங்கள் கண்முன்னே நடக்கின்ற பொழுது கூட அல்லது காது முழுக்க கேட்கின்ற போது கூட அவற்றை தடுத்து நிறுத்தாமல், அவற்றை பற்றி கேட்காமல், அவற்றை பற்றி விசாரிக்காமல், அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிலைமை என்பது இது சந்தோஷப்படக்கூடிய நிலைமை அல்ல. இந்த நிலைமை என்பது தீமைகள் கண்முன்னே நடக்கின்ற பொழுது அதனை பார்த்து அதற்கு மௌன அங்கீகாரம்
வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அன்புக்குரியவர்களே. இது எங்கள் எல்லோருக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்வுடைய அதாபு வருவதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தீமையை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தா, தீமையான காரியங்களை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் இருந்தால், தீமையான காரியங்களை தடுக்காமல் இருந்தால், முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹ்வுடைய அதாபு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்தே நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள். பாருங்கள், அதாவது எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரியான அதாவது ஒரு பாவத்தை தடுக்காமல் இருந்து கொண்டு, பாவத்தை நீங்கள் தடுக்காமல் நீங்கள் இருந்து கொண்டு அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது சொல்கிறார்கள் பாருங்கள், அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட அந்த செய்தியை ஹசன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார்கள், லதஅமுருன்ன பில் மஅரூஃப், நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் நன்மையை நீங்கள் ஏவியாக வேண்டும், வல தன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்கள் நீங்கள் தடுத்தாக வேண்டும், அவு அல்லது நீங்கள் இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் லயூஷிகன்னல்லாஹு அன் யப்அஸ அலைக்கும் இகாபா, அல்லாஹ் தஆலா உங்கள் மீது தண்டனையை இறக்குவதை நான் பயப்படுகின்றேன், தண்டனையை அல்லாஹ் தஆலா இறக்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ثم لتدعنه فلا يستجيب لكم, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திப்பீர்கள், அதுக்கு அப்புறம் உங்களுடைய பிரார்த்தனையும் எடுபடாது, அல்லாஹ் தஆலா பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தீமையான காரியங்கள், நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை ஒரு சமுதாயம் நிறுத்திவிட்டால் அந்த சமுதாயத்துக்கு பொதுவாக அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை இறங்குவதோடு மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, அவர்களிலே நல்லவர்கள் பிரார்த்தித்தாலும் கூட அந்த பிரார்த்தனை கூட என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியிலே எங்களை எச்சரிக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், அதுவும் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அதனையும் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹசன் என்று சொல்கிறார்கள். அதிலே சொல்கிறார்கள், முரூ பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், வன்ஹவ் அனில் முன்கர், தீமையான காரியங்களை விட்டு நீங்கள் தடுங்கள், கபுல அன் ததுஉ ஃபலா யுஸ்தஜாப லக்கும், நீங்கள் துஆ செய்து பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் விடப்படுமே, அந்த நிலைமையாவதற்கு முன்னால், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் விடப்படுவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணியை நாங்கள் எப்படி செய்கின்றோம், இந்த பணிக்கு உண்மையிலேயே நாங்கள் இந்த பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா இல்லையா என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து எங்களுக்குள்ளே நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீமையை தடுக்கக்கூடிய இந்த விஷயத்திலே, இந்த தீமையை தடுக்கக்கூடிய இந்த விஷயத்திலே நாங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு கோட்டை விடக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு இதனை ஒரு சர்வ சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த தீமைகளை தடுக்கக்கூடிய விஷயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான முஸ்லிம் ஒரு தீமையை தடுக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த படிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முறைமையை சொல்லித் தருகிறார்கள். உங்களிலே ஒருவர் மன் ரஆ மின்கும் முன்கரா, உங்களிலே ஒருவர் ஒரு தீமையை கண்டுவிட்டால் அப்படியே பார்த்துட்டு மறுபக்கம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லல, மறுபக்கம் பார்த்துட்டு போய்த்திருங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, இது தேவையில்லாத வேலை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க பாருங்க, நல்லா அவதானித்துக் கொள்ளுங்க அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களிலே ஒருவர் ஒரு தீமையை கண்டால், தீமை செய்றாங்க, பாவச் செயல் செய்றாங்க, தீமையான காரியத்தோடு தொடர்பாகிறாங்க, மிக மோசமான காரியங்களோடு பஞ்சமா பாதங்களோடு தொடர்பு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டே அடுத்த பக்கம் திரும்பி கொண்டு செல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அப்படி கண்டால் ஃபல் யுகையிர்ஹு பியதிஹி, உங்களுக்கு சக்தி இருந்தால், உங்களிடத்திலே பணம் இருந்தால், அதிகாரம் இருந்தால், நீங்கள் என்ன செய்யுங்கள், கையால் தடுத்து நிறுத்துங்கள், கையால் தடுத்து நிறுத்துங்கள். ஒரு பாவம் நடக்குது, உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு பாவம் நடக்குது, உங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு பாவம் நடக்குது, உங்களோட பிள்ளை ஒரு பாவத்தில் ஈடுபடுகின்றான், அவனை உங்களுக்கு உங்களோட மனைவி, பிள்ளை, சகோதரர்கள் உங்களுக்கு கையால பிடிச்சி தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. எல்லா இடத்திலும் இது சரி வராது, எல்லா இடத்திலும் இது கையால் தடுக்க முடியாது. உங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் நீங்க என்ன செய்யலாம், கையால் தடுத்து அந்த பாவத்தை நிறுத்துமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள், அது முடியலையா, அப்படியே நீங்க வாயடைச்சு போறதில்லை, அது எங்களால் செய்யலதா, அடுத்த கட்டம் இருக்குது, அடுத்த படிமுறை இருக்குது. அடுத்தது என்ன, ஃபஇல்லம் யஸ்ததி,
அவரால் அப்படி முடியலையா, ஃபபி லிசானிஹி, அவர் என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாயால் அவர் என்ன செய்யணும், அந்த பாவத்தை எச்சரிக்க வேண்டும், அந்த பாவத்துடைய விபரீதத்தை சொல்ல வேண்டும், அந்த பாவத்தை பற்றி அவர் பேச வேண்டும். இந்த பாவம் இந்த பாவத்துடைய விபரீதங்களை பற்றி, அதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி அவர் எச்சரிக்கை செய்ய வேண்டும், அவர் பேச வேண்டும். அதை பற்றி பேசாமல் மௌன அங்கீகாரம் கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களது நாவால் அதனை தடுக்க வேண்டும். அதுவும் முடியவில்லையா, ஃபஇல்லம் யஸ்ததி, அதுவும் முடியவில்லையா, ஃபபிகல்பிஹி, அவருடைய உள்ளத்தால் என்ன செய்ய வேண்டும், அந்த பாவத்தை வெறுத்து அவர் அந்த இடத்தை விட்டு ஓரமாக வேண்டும். அந்த பாவத்தை வெறுக்க வேண்டும். அதை அப்படியே, அதாவது சிரித்துக் கொண்டு அதற்கு அங்கீகாரம் கொடுக்க கூடாது. அவரோடு நல்ல உறவு பாராட்டிக் கொண்டு அதற்கு அங்கீகாரம் கொடுக்க கூடாது. அதனை உள்ளத்தால் வெறுக்க வேண்டும். வதாலிக அதாஃபுல் ஈமான், இதுதான் ஈமானுடைய மிக, அதாவது கடைசி கட்டமாக இருக்கின்றது, மிக பலகீனமான கட்டமாக இருக்கின்றது. அப்ப உள்ளத்தால் வெறுத்து ஓரமாக வேண்டும் என்பது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்பதை நாங்கள் விலைக்குள்ள கடைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி என்பது எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தீமையான காரியங்களை நாங்கள் காணுகின்ற போது கூட அவற்றை எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்று விட்டு கொண்டிருக்காமல், அதற்கு அதை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்காமல், அந்த தீமைகளை சமுதாயத்திலிருந்து தடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பணியை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற பொழுதுதான் சமூகம் என்ற வகையிலே எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கின்றது. மிகச் சிறந்த உம்மத்தாக எங்களுக்கு மாற முடியும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருட்பாக்கியங்களை, பரக்கத்துக்களை, ஒரு ஊருக்கு, அந்த ஊர்ல பாவங்கள் தடுக்கப்படுகின்ற பொழுது, பாவங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனுடைய அருட்பாக்கியங்களை வழங்குவான். ஆனால் பாவங்கள், அதாவது தடுக்கப்படாமல், பாவங்களுக்கு முழுமையான அங்கீகாரம் வழங்கப்பட்டு பாவம் செய்கின்றவன் என்பது மிக தெளிவாக தெரிந்தும் கூட அந்த பாவத்தை பற்றி தட்டி கேட்காமல், அந்த பாவத்துக்கு எதிராக குரல் எழுப்பாமல், அந்த பாவத்துக்கு ஆக குறைந்தது மனதளவிலாவது அந்த பாவத்தை வெறுக்காமல் ஒரு மனிதன் நடந்து கொள்வான் என்று சொன்னால் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எச்சரித்து விட்டார்கள். அதே நேரம் எங்களது பிரார்த்தனைகள் கூட அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டார்கள். எனவே அந்த எச்சரிக்கையை பயந்து முடியுமான வரைக்கும் நாங்கள் நன்மையான காரியங்களை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இன்தி வல் இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்களை மிகச்சிறந்த உம்மத்தாக தெரிவு செய்து மிகச்சிறந்த உம்மத் என்ற அந்த ஒரு கிரீடத்தை எங்களுக்கு வழங்கி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கின்றான். அதுதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு. இந்த பொறுப்பை நாங்கள் சரிவர செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா அவர்களையும் அந்த காலத்திலே, அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹு தஆலா வைத்திருந்தான். அவர்களுக்கு மிகப்பெரிய அருள்களை, அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்கள் அல்லாஹு தஆலா திறந்து கொடுத்திருந்தான். ஆனால் அந்த சமுதாயம் இந்த பணியை சரியாக செய்யாத காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய சமுதாயமாக மாறினார்கள். அவர்கள் தான் அன்புக்குரியவர்களே பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் மிகச்சிறந்த சமுதாயமாக இருந்தார்கள், மிக அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களை அனுபவித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய மக்களாக மாறியதற்கு காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா பேசிக் கொண்டிருக்கின்றான். அதாவது சூரத்துல் மாயிதாவுடைய 78 79 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட மக்களாக மாறியதற்கு காரணம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சபித்ததற்கு காரணம் என்ன சொன்னால் அவர்களிடம் இருந்த மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா? கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹ், அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவமான காரியங்களை தடுக்காமல் அவர்கள் இருந்தார்கள். பாவங்கள் நிகழுகின்ற பொழுது அதனை பார்த்து கொண்டு அப்படியே சிரித்து கொண்டு சென்று விட்டார்கள். அப்படி அவர்கள் தடுக்கவில்லை, அந்த பாவமான காரியங்களை தடுக்கவில்லை. எனவேதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய மக்களாக மாறினார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிப்பினையாக நீங்கள்
நீங்களும் சிறந்த உம்மத்தாக இருக்கிறீர்கள், மிகச்சிறந்த உம்மத்தாக இருக்கிறீர்கள். நீங்களும் இந்த பணியை செய்யாவிட்டால் உங்களுக்கும் அதே நிலைமைதான் என்பதனை ஞாபகப்படுத்தும் முகமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் ஈடுபாடாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். நான் நன்மையை ஏவவில்லை என்று சொன்னால், நான் தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவனாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ள கணையப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனை பாவங்கள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டு கதவுகளையும் தட்டி கொண்டிருக்கின்றது. போதையாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம், இன்னொரு காரியங்களாக இருக்கலாம், ஏன் வட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பஞ்சமா பாதகங்களிலே அல்லாஹ் தஆலா சபிக்கக்கூடிய அந்த 7 பெரும்பாவங்களிலே ஒன்றான இந்த மாதிரியான பாவங்களாக இருக்கலாம். இந்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே சர்வசாதாரணமாக மாறி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். மக்கள் ஒரு பாவத்தை தடுக்கவில்லை என்றால் அன்புக்குரியவர்களே, நாளடைவில் அது ஒரு நல்ல காரியம் மாதிரி ஆகிரும். அது நல்ல காரியம் மாதிரி ஆகிரும். அதை பற்றி யாருமே அலட்டிக் கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் செய்யறாங்க தானே, நாங்க மட்டும் செஞ்சா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லோரும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எல்லோரும் அதுக்கு மௌன அங்கீகாரம் வழங்கி அதையெல்லாம் தடுக்காமல் அப்படியே அந்த சமுதாயத்தின் அழிவுக்குள்ளான சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறிவிடும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த பாவமாக இருந்தாலும் கூட பாவம் என்று எங்களுக்கு தெரிகின்றதா, அந்த பாவத்தை தடுப்பது என் மீது கடமை என்று ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை தொட்டு அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, போதைப் பொருள், போதையோடு சம்பந்தமான விஷயங்கள், அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த போதையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட வேண்டும், இந்த நாட்டிலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதாவது மிகப்பெரிய அளவிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில், இன்னொரு ரீதியாக அதாவது இந்த முயற்சிகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எனக்கு போதையோடு தொடர்பான ஒருவரை பற்றி தெரிகின்றதா, அவரை பற்றி எனக்கு தெரியுதா, அப்ப நான் என்ன செய்யணும், கட்டாயமாக அவருக்கு சொல்லணும். அவரை நான் கையால பிடித்து தடுத்து நிறுத்த முடியுமா, அதற்குரிய அதிகாரம் எனக்கு இருக்கின்றதா, எனது குடும்பத்தை சார்ந்தவரா, அவரை நான் என்ன செய்ய வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். அது முடியலையா, நான் செய்யணும், அடுத்த கட்டமாக வாயால் நான் சொல்லணும். வாயால சொல்லியும் கேட்கலையா, நான் என்ன செய்யணும், அவரோட உறவு பாராட்ட முடியாது, அவரோட சிரித்துக் கொண்டு நான் கும்மாளம் அடிக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும், உள்ளத்தால் வெறுத்து ஓரமாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது நான் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறையாக இருக்கின்றது. அப்ப அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட மோசமான பஞ்சமா பாதகங்கள் எமது சமுதாயத்தை விட்டு இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த சமுதாய அங்கத்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றாக வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சக்திக்குட்பட்ட வரைக்கும் இந்த பொறுப்பை நாங்கள் செய்தாக வேண்டும். இதை நாங்கள் செய்யாமல் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துகளை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களை சமூகத்திலே மிகப்பெரிய இடத்திலே தூக்கி வைத்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த மாதிரியான பஞ்சமா பாதகங்களை எங்கள் சமுதாயத்தை விட்டும் துடை தெரிய முடியாது, எங்கள் சமுதாயத்தை விட்டும் இல்லாமலாக்க முடியாது. ஏன் அன்புக்குரியவர்களே, சிறுக்கை கூட எடுத்துக்கொள்ளலாம். பாவங்களிலே மிக மோசமான பாவம் இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய பாவம். அந்த பாவம் கூட எமது சமுதாயத்தில் 100% இல்லாமலாக்கப்பட்டு விட்டதா, கபரு வழிபாடு இல்லாமலாக்கப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், மிகப்பெரிய விஷயம். ஆனால் கபரு வழிபாடு இல்லாமலாக்கப்பட்டது என்பதற்காக வேண்டி ஏனைய இணை வைப்பான காரியங்கள் முழுமையாக எமது சமுதாயத்தை விட்டு இல்லாமலாக்கப்பட்டிருக்குதா? இல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே. பால் பார்க்கிறவன் பார்த்துட்டிருக்கிறான், செய்வினை செய்கிறவன் செஞ்சுட்டிருக்கிறான், சூனியம் செய்கிறவன் செஞ்சுட்டிருக்கிறான், இன்னொரு காரியங்களை செய்கிறவன் செஞ்சுட்டிருக்கிறான். எங்களுக்கு சில இடங்கள் சில ஆக்களை சொல்லியே இவர்கள் இப்படி செய்கிறார்கள், இப்படி மாவத்துக்கம அந்த பன்சலை கோயிலுக்கு போகிறார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டே நாங்கள் அவர்களை தடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த பாவ காரியங்களை, பாவத்தில் மிக மோசமான பாவம் இணை வைப்பு, அதை விட்டும் நாங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அவங்களுக்கு இறங்குற அதாபு எங்களுக்கு சேர்த்துத்தான் இறங்கும். அவங்களுக்கு மாத்திரம் இறங்கிறாது, முழு சமுதாயத்துக்கும் சேர்த்துத்தான் இறங்கும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் விலைக்குள்ள கடைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு பாவம் தான் இந்த வட்டியோடு தொடர்பான பாவம். வட்டியோடு தொடர்பான பாவம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு எங்கள் சமுதாயம் நினைச்சிட்டு அப்படின்னு சொன்னால், வட்டி எடுக்கிறது தான் ஹராம், எடுக்கப்படாது, வட்டி எடுத்து சாப்பிடப்படாது, அது பெரிய ஹராம், அல்லாஹ்வுடைய ரசூலோடையும் போரிடுவதற்கு சமனான ஒரு ஹராம் என்று நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எடுக்கிறது மாத்திரமல்ல, வட்டி கொடுக்கிறது, வட்டிக்கு சைன் பண்றது. நான் வட்டிக்கு பைத்தில்ல, ஆனா என்ன செய்ய, மிச்சம் வேண்டப்பட்ட ஒருத்தர், மிச்சம் தேவையான ஒருத்தர் கேட்டார், ஒரு சைனை பண்ணி கொடுத்தேன், கரண்டர் சைன் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, வட்டியோடு
வட்டியோடு தொடர்பான பாவத்தை யார் செய்தாலும் அது எங்களது உடன்பிறப்பாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே நாங்கள் நிச்சயமாக அதனை கையால் தடுக்க வேண்டும். முடியும் என்று சொன்னால் கையால் தடுக்க வேண்டும். முடியவில்லையா வாயால் சொல்லி பார்க்க வேண்டும். அதுவும் நடக்கவில்லையா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனதளவிலே நாங்கள் அதாவது வெறுத்து ஓரமாகி ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நிறைய வாகனங்கள் எங்கள் ஊர்ல இறங்குது. இன்னைக்கு நிறைய வாகனங்கள் வருது. இந்த வாகனங்களை பார்த்து இன்னைக்கு எத்தனை வாகனங்களை பார்த்து மாஷா அல்லாஹ்னு சொல்லலும். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? சர்வசாதாரண மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு வாகனம் எடுத்துக்கிறாரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டும் போயிட்டு வரோம். ஆனா அன்புக்குரியவர்களே அது வட்டியோடு தொடர்பாக இருந்தால் அதுக்கு மாஷா அல்லாஹ் சொல்லலுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லுங்க, நஊது பில்லாஹ்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வட்டியோடு தொடர்பாக எடுத்துவிட்டு அப்படிப்பட்ட வாகனங்கள்ல ஏறி பயணிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட வாகனங்களை பார்த்து மாஷா அல்லாஹ்னு சொல்ல முடியாது. அதை பார்த்து அதனுடைய விஷயங்களை பத்தி எங்களுக்கு கேட்க முடியாது. அது உண்மையிலேயே வட்டியோட சில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். தாராளமாக அவங்க எடுத்து பாவிக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வட்டியோடு தொடர்பானதை நாங்க சர்வ சாதாரணமாக அதை நாங்கள் அங்கீகரித்து விட்டு சென்றா நாளைக்கு பார்ப்பான் இன்னொருத்த எடுப்பான், நாளைக்கு பார்ப்பான் இன்னும் 4 பேர் எடுப்பான். இப்படி இப்படி என்ன செய்யும்? அதுக்கு என்ன செய்யறான்? இன்றைக்கு பேங்க்லயும் நல்ல அரபு பேர்களை வச்சுக்கிறான். அரபு பேரை வச்சு அது என்னமோ ஹலால் மாதிரி ஆக்கி வச்சு, ஹலால் இல்ல ஹலால் மாதிரி ஆக்கி வச்சுக்கிறான். அரபு பேரை வச்சு அதை என்ன செய்யறது? நாங்க இது வட்டி எல்லாம் இல்ல, நாங்க இது ஒரு சார்ஜ் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வட்டிக்கு தாரவனை விட கூடுதலா சார்ஜ் எடுத்துட்டு என்ன செய்யறான்? அரபு பேரை வச்சு ஓட்டி கொண்டிருக்கிறான். எங்களை சமுதாயம் என்ன செய்யுது? நாங்க அந்த பேங்க் போலியே இந்த பேங்க் போலியே நாங்க இது இஸ்லாமிய பேங்க் தானே போய்த்திக்கிறோம் சொல்லி வட்டியோடு தொடர்பான அந்த காரியங்கள்ல எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அவன் திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் தஆலா வட்டியை அழிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. ஆனால் எங்களை அழிச்சாலும் பரவாயில்ல, நாங்க மௌத்தாரத்துக்கு முன்னால ஒரு நல்ல வாகனத்துல போய்த்தாகணும், மற்ற மக்களுக்கு காட்டியாகணும், என்னட்டே வாகனம் இங்கே காட்டியாகணும் என்பதற்காக இப்படி எல்லாம் அதாவது பகட்டுக்காக வாழக்கூடிய மக்கள் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் உண்மையிலேயே வட்டியோடு தொடர்பாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அதனை நாங்கள் தடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை நாங்களே செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்களே அதனை தடுக்காமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள கணையப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கு நடந்தாலும் யார் செய்தாலும் எங்களது உடன்பிறப்பாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே நாங்கள் நிச்சயமாக இதை நாங்கள் தடுத்தாக வேண்டும். ஆக குறைந்தது உள்ளம் அளவிலாவது நாங்கள் அதனை விட்டும் தூரமாகி அந்த 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 பாவத்தை நாங்கள் வெறுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறி அந்த பாவத்திலிருந்து மக்கள் வெறுத்து அதனை விட்டும் தூரமாவதற்கான அந்த வகையை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கான வழியை நாங்கள் காட்ட வேண்டும். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது சக்திக்குட்பட்ட வரைக்கும் நாங்கள் இந்த பணியை செய்து மிகச் சிறந்த உம்மத் என்ற அந்த உம்மத்தினுடைய சொந்தக்காரர்களாக அந்த உம்மத்தினுடைய அங்கத்தவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வதற்கு முடியுமான வரைக்கும் நாங்கள் முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இந்த மிகச்சிறந்த உம்மத்தினுடைய அந்த அங்கத்தவர்களாக என்னை உங்களையும் ஆக்கி இந்த சமுதாயத்தில் புரியோடி போயிருக்கக்கூடிய பாவங்களை அதாவது நிறுத்தக்கூடிய அந்த பாவங்களை எச்சரித்து இந்த சமுதாயத்தை சீர் செய்யக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.